ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தா எலெக்ஷனை பற்றி தான், எலெக்ஷன் நியூஸை பற்றி தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்குறோம். எப்படின்னா, நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்துட்டு இந்த ஏப்ரல் மாதம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா மக்களுமே வந்துட்டு ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிற ஒரு எலெக்ஷன் தான் இந்த வாட்டி தமிழ்நாடு எலெக்ஷன். ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்சி தான் அவங்கெல்லாம் வந்துட்டு. அதை விட அப்போது அவங்களும் பெரிய கட்சி தான் இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க ஃபஸ்ட்டு முதல்ல அப்படி தான். அவங்க வந்து சீனியாரிட்டி தான். அப்போ அவங்க தான் வந்துட்டு இப்போது தமிழ்நாட்டில் மெயினாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அது மாதிரி இப்போ விஜய் கட்சி, அது மாதிரி சீமான் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் எல்லாம் வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ அதில் வந்துட்டு பார்த்தா இப்போது ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு ஜெயலலிதா இருக்கிற சமயத்துலலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பெரிய கட்சி தான் இருந்தது, அசைக்க முடியாத ஒரு கட்சி தான் இருந்தது. ஜெயலலிதா இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு பார்த்தா ஜெயலலிதா வந்துட்டு மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணனால வந்துட்டு இந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப யூஸ் ஆகிற ஸ்கீமெல்லாம் வந்துட்டு கொண்டு கொடுக்கறதுனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள அம்மா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வந்துட்டு மக்களை நேசித்தாங்க, அவங்கள நேசித்தாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு மறைஞ்சிருச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல் கேஸில் போய் நம்ம இதாச்சு அவங்க மறந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஎம்கேல வந்து பார்த்தா கலைஞர் தான் இருந்தது. கலைஞர் வந்துட்டு அவரோட பேச்செல்லாம் பார்த்தா ஆப்போசிட் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டால் வந்துட்டு டிஎம்கேல வந்துட்டு ஜாயின் ஆகிடும். அந்த மாதிரி அவரோட பேச்சு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். மக்களோட நாடி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவருக்கு பேசுவார். அவரை பேச்சாலேயே வந்துட்டு ரொம்ப வருஷமாக நம்ம டிஎம்கேயும் தமிழ்நாட்டில் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக இருந்த. கலைஞர் அவர்களும் அது மாதிரி ஜெயலலிதா அவர்களும் தான் நம்ம தமிழ்நாட்டில் மெயின் கட்சியாக இருந்தது. ஆனால் அவங்களாம் வந்துட்டு இப்போ இல்லை, நம்ம மறந்துவிட்டு போயிட்டாங்க. சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு டிஎம்கேல வந்து பார்த்தா ஸ்டாலின், அப்புறம் வந்துட்டு ஏடிஎம்கேல பார்த்தா பழனிசாமி அவர் தான் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கடுமையான போட்டி போடுறாங்க. டிஎம்கே வந்துட்டு ஒரு மக்களுக்காக நல்ல ஸ்கீமெல்லாம் இந்த எலெக்ஷன் பின்னாயிருச்சுன்னா நல்ல ஸ்கீமெல்லாம் வந்துட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் எலெக்ஷன் டிஎம்கே வந்துட்டு பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஏடிஎம்கேயும் வந்துட்டு மக்களுக்காகவே செய்கிற காசு ஆகட்டும், இல்லாட்டி ஏதாவது பொருளாக இருக்கட்டும், லேப்டாப்பு, டிவி அந்த மாதிரி இந்த இதெல்லாம் மக்களுக்கான, ஸ்டூடெண்ட்ஸுக்கானது, லேடிஸுக்கானது, அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது ஏடிஎம்கே வந்துட்டு கண்டிப்பாக செய்கிறோம். ஃபஸ்ட்டில் இருந்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஏடிஎம்கே வந்துட்டு அவர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வந்துட்டு பார்த்தல விஜய் கட்சி இப்போ வந்துட்டு இந்த வாட்டி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் நிறைய ஃபேன்ஸு, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா அப்புறம் வந்துட்டு ஆக்டிங் ஃபீல்டு வந்து டைரெக்டாக வந்துட்டு அந்த பீக் லெவலில் இருந்தார் அவர் சினிமாவில். அந்த லெவலில் இருந்து வந்துட்டு எலெக்ஷன் வந்த பாட மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம சீமான் அவர் வந்துட்டு ரொம்ப வருஷமாக எலெக்ஷனில் தான் பார்ட்டியில் தான் இருக்கிறாரு. அவர் பேச்செல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி அவரோட பேச்சு அவ்வளோ நேர்மையான பேச்சு தான் இருக்கும். சொல்கிறதுல வந்துட்டு அவ்வளோ பாயிண்டாக இருக்கும். ஆனால் மக்கள் வந்துட்டு அவருக்கு ஓட்டு போடாமல் அப்படியே கொஞ்சம் ஓட்டில் அப்படியே நிற்கிறாங்க. நல்ல ஒரு கட்சி தான் நம்ம சீமான் அவர்களது. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல்ல பேசுகிற ஒரு காரியத்தை வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. மக்களை வந்துட்டு ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, அவரை பேச்சாக இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்.